வணக்கம் நண்பர்களே. உங்களெல்லாம் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய வீட்ல காலையில இந்த ஸ்கூல் டைமோ, இல்ல ஒரு ஆஃபீஸ் கிளம்புற டைம்ல பார்த்தீங்கன்னா, பரபரப்பா இருக்கும். என் சாவி இங்க தான் வச்சேன், காணான்னுவாங்க. வீட்ல இருக்கவங்க உடனே சொல்லுவாங்க, "ஒழுங்கா வந்த இடத்துல வச்சா தானே போயிட்டு வந்துட்டு மொத நாள் ஒழுங்கா வச்சா தானே இருந்த இடத்துல இருக்கும். எங்கேயோ தூக்கி கடாசுறது." அப்படின்னு இவங்க மேல பழிய போடு. நான் இங்க தான் வச்சேன். நீங்க தான் எங்கேயோ எடுத்து தூக்கி போட்டிருப்பீங்க. சாவிய கிளீன் பண்ற பேர் வழின்னு தூக்கி போட்டிருப்பீங்க. சாவி காணாம போனது விட்டு போக, இவங்க 2 பேருக்குள்ளார வந்து தகராறு கணவன் மனைவிக்குள்ளார பயங்கரமா தகராறு நடந்துட்டு இருக்கும். இது நெறைய வீட்ல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சில வீட்டுங்கள்ல ஒரு ஷூக்கு போடுற சாக்ஸ காணான்னு பெரிய கலவரமே நடந்திருக்கும். நெறைய வீட்ல நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். அப்படி இருக்கும்போது, ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா, நீ தப்பா? இல்ல நான் தப்பான்றத விட, என்ன தப்புன்றது கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சோம்னா, எவ்வளோ ஒரு சுலபமா அதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு விடைய கண்டுபிடிக்கலாம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சுதந்திர போராட்டத்த அப்ப கூடங்க, காந்தி சுதந்திர போராட்டத்த வழி நடத்திட்டு போயிட்டுருக்கும்போது, கொடூர ஆட்சி, ஆங்கிலேயர்கள் ஆட்சி கொடூர ஆட்சி. ஆனா, இவரு யோசிக்கிறாரு. ஆங்கிலேயர போய் நம்ம அவனுங்கள சண்ட போடல. அவங்களுடைய கொடூர ஆட்சிக்கு தான் நான் செயல்பாட்டுக்கு தான் நான் எதிரி. சரி நான் அதுக்கு தான் நான் அட்டாக் பண்ண போறேன். அப்படின்றது தான் அவரோட கோட்பாடா இருந்தது. அப்படி பிறந்தது தான் அந்த நான் கோஆப்பரேஷன் மூவ்மெண்ட்டுங்க. அந்த மூவ்மெண்ட்ல வரும்போது அரண்டு போயிட்டானுங்க ஆங்கிலேயர்கள்லாம். என்ன பண்றதுன்னே தெரியல. ஒத்துழையாமை இயக்கம்னு சொல்லிட்டு, அந்த இயக்கத்துக்கு வந்தவுடனே காந்திஜி, "நீ என்ன வேணா பண்ணு. உன் செயல்பாடுகள் எல்லாத்துக்கும் நாங்க தடங்கல் விதிப்போம்." அப்படின்னு அவரு சொல்லும்போது, ஆடி போயிட்டானுங்க. அவ்வளோ பெரிய ஒரு ஆட்சிய கதி கலங்கி போய் நின்னு நமக்கு விடுதலை கிடைத்தது. ஒரு முக்கிய காரணம் அதுதான் இருக்கும். அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட அலுவல்கள்ல வருவோங்க. ஒரு மீட்டிங்ல உட்கார்றோம். உட்கார்ந்த உடனே என்ன நடக்குது? ஏன் நீ முடிக்கல? ஒரு டைம் லைன் குடுத்துருப்போம். இந்த நேரத்துக்குள்ளார, இந்த தேதிக்குள்ளார, இந்த மணிக்குள்ளார நீ ஒரு வேலைய முடிச்சிருக்கணும். அது முடிக்கல உடனே, உன் மேல தப்பு, இவன் மேல தப்பு, அவன் மேல தப்புன்றத விட, என்ன தப்பு? இந்த டைம் லைன்ல முடிக்கணும், இந்த தேதிக்குள்ளார முடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு உண்டான ரிசோர்ஸஸ் நம்மள்ட்ட இருந்திருக்கா? அவங்க நாலேட்ஜபிளா இருந்திருக்காங்களா? ட்ரெய்னிங் ஒழுங்கா குடுத்துருக்கோமா அவங்களுக்கு? அவங்க லீவு உடம்பு சரியில்ல, ஏதாவது லீவ் போட்டாங்கன்னா, அவங்களுக்கு பேக்கப் நம்ம வச்சிருக்கோமா? இது எல்லாமே நம்ம கவனிச்சிருந்தோம்னா, கண்டிப்பா அது ஒரு லேர்னிங்கா இருந்திருக்கும். நமக்கு ஒரு பனிஷ்மென்ட்டா இருக்காது. ஒருத்தர் பனிஷ்மென்ட் குடுக்குறது நம்ம நோக்கம் இல்ல. ஒரு தவறு நடந்துச்சுன்னா, அதுலருந்து என்ன கத்துக்கணுன்றத பார்த்துட்டு, அதுலருந்து என்ன ப்ராசஸ் சரி பண்ணணும்னு தான் நம்ம பார்க்கணுங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எது நடக்குதோ, பிழை நடந்துச்சுன்னா, என்ன பிழைன்னு தான் பார்க்கணும். வாட் இஸ் ராங்ன்னு தான் பார்க்கணும். யாரு தவறுன்றத நம்ம பார்க்கக்கூடாது. இது மாரி பார்க்கும்போது நமக்கு ஒரு சொல்யூஷன் தான் நம்ம அத நோக்கி தான் நம்ம